Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் கூட்டணி ஆட்சியில் பாஜக இடம்பெறும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்தி மொழி, நிதி பங்கீடு, தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். மொழி கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அதில் எந்த சண்டையும் இல்லை. நாடு இந்திய மொழிகளில் நிர்வகிக்கப்பட வேண்டும், வெளிநாட்டு மொழிகளில் இயங்க வேண்டும் என நம்புவோரின் மனங்களில்தான் மொழி குறித்த சர்ச்சையும் சண்டையும் இருக்கிறது. நாங்கள் அனைத்து மொழிகளையும் மதிக்கிறோம். தென் மாநிலங்கள் அவர்களின் சொந்த மொழிகளில் இயங்க வேண்டும். ஆந்திரா, தெலுங்கானா தெலுங்கில் செயல்பட வேண்டும். தமிழகம் தமிழிலும், கேரளம் மலையாளத்திலும் இயங்க வேண்டும். அங்கு இந்தியின் நிலை வேறு. எங்களுடைய ஆதரவு என்பது அனைத்து இந்திய மொழிகளுக்குமானது. மத்திய ஆயுத போலீஸ் படையில் காவலர் பணிக்கான தேர்வை 13 மொழிகளில் நடத்தினோம். JEE, நீட், UGC தேர்வுகள் 12 மொழிகளில் நடத்தப்படுகின்றன. தேசிய கல்விக் கொள்கையானது மாணவரின் ஆரம்ப கல்வி, தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி ஆகியவற்றை மாநில மொழிகளில் வழங்குவதற்கு வழிவகுக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை தமிழக மக்களிடம் சொல்ல வேண்டும். மருத்துவம், பொறியியல், கல்வியை தமிழில் கற்பியுங்கள். இதைத்தான் நான் முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்க விரும்புகிறேன். ஏன் அதை செய்யவில்லை? தமிழகத்தில் தமிழில் படிக்க நினைப்பதை எதிர்க்கக்கூடாது. அப்படி செய்தால் அங்குதான் எனக்கு பிரச்சனை வரும். தமிழக மக்கள் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, குடும்ப ஆட்சி போன்றவற்றால் விரக்தி அடைந்திருக்கின்றனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பாமக எங்கள் கூட்டணியில் இணையுமா என்பதை இப்போது சொல்ல முடியாது. ஆனால் திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒரு தளத்தில் ஒன்றிணைக்க முயற்சி செய்வோம். தமிழகத்தில் பல ஆயிரம் கோடி அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது. 39,775 கோடிக்கான மது ஊழல், மணல் அள்ளுவதில் 5,800 கோடி, 4,400 கோடி ரூபாயை கொள்ளையடித்த எரிசக்தி ஊழல், பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு மாற்றியதில் சுமார் 3,000 கோடி, போக்குவரத்து துறையில் 2,000 கோடி, அரசு வேலைக்கு பணம் பெற்றது, மகளிர் ஊட்டச்சத்து கிட் வழங்கியது, 100 நாள் வேலைவாய்ப்பு என பல திட்டத்தில் திமுக அரசு ஊழல் செய்துள்ளது. தமிழகத்தில் அதிகார மையம் முதல்வரின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சபரீசனை பின்பற்றுவதா, உதயநிதியை பின்பற்றுவதா அல்லது கனிமொழியை பின்பற்றுவதா என திமுக தொண்டர்கள் குழம்பியுள்ளனர். அதனால்தான் திமுக இல்லாத பிரச்சினைகளை எல்லாம் உருவாக்க முயல்கிறது. நிதி பங்கீடு தொடர்பாக தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் எழுப்பும் பிரச்சினைகள் அவர்களுடைய மோசமான நிதி மேலாண்மையை மறைக்க சொல்லப்படும் பொய்கள். மோடி அரசு ஒரு முழுமையான வளர்ச்சி மாடலை பின்பற்றி செயல்படுகிறது. தென் மாநிலங்கள் மத்திய அரசிடமிருந்து பெறும் நிதி கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பிரதமர் மோடி அரசின் கீழ் 5 தென் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 3,55,466 கோடி ரூபாயிலிருந்து 10,96,754 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது 209% அதிகம். தொகுதி மறுவரையறை குறித்த மாநிலங்களின் அச்சங்களை நாங்கள் தெளிவாக தீர்த்து வைப்போம். எந்த அநீதியும் நடக்காது. தொகுதி மறுவரையறை ஆணைய சட்டமே இன்னும் வரவில்லை. பிறகு ஏன் அதை பற்றி பேசுகிறார்கள்? தமிழகத்தில் தேர்தல் வருவதால் நடக்கும் அரசியல் இது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.